ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த கவனிச்சுக்கிறீங்களா? நம்ம எல்லாத்துக்கிட்டயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த, இல்லைன்னா இல்லவே இல்லாதது, எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நம்மளால ஒப்பாரி வைக்க முடியும். அந்த மீட்டிங் என்னமோ நாளைக்கு தான். ஆனா நம்ம மண்டக்குள்ளேயே 49 தடவை அதை அட்டன் பண்ணிருப்பா ஆல்ரெடி. ஃபிளைட் அடுத்த வாரம் தான். ஆனா இது வரைக்கும் அந்த ஃபிளைட் எப்படி எல்லாம் கிராஷ் ஆயிருக்கு, இது போச்சுன்னா எப்படி கிராஷ் ஆகு, தண்ணியில் ஒழுகுமோ, ஒன்னொரு ஏரோப்ளைன் கூட மோதுமா, தரையிறங்கில வெடிச்சு போயிருமான்னு எல்லா சினாரியும் யோசனை பண்ணுவோம். இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்னும் கைக்கே வந்திருக்காது. அதுக்குள்ள நம்ம செத்த இளவுக்கு ஆறாறு வருவா எப்படி அழுகுவான்னு உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ரியாலிட்டி நம்மள ஒரே ஒரு தடவை தான் ஹர்ட் பண்ணு. அந்த இமேஜினேஷனுக்கு அந்த எல்லையே கிடையாது. அன்லிமிட்டடா ரீப்ளே பண்ணிட்டே இருக்க வேண்டியது, ஒரு தடவையும் வகை வகையா ஹர்ட் ஆக வேண்டியது. ஆனா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாயிக்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டாயிக்ஸ் என்ன நம்பினாங்கன்னா, 99% நம்மளோட பிரச்சனை, அந்த சஃபரிங்ஸ் எல்லாமே ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தினாலயோ, இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தினாலயோ இருக்கவே இருக்காது. அந்த ஈவெண்ட்ட பத்தியே அது இருக்காது. ஆனா அந்த ஈவெண்ட் ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன ஆகு, அது எப்படிப்பட்ட கன்சிக்வன்சஸ் கொடுக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நம்ம மண்டக்குள்ள 14 கவுட்டியா பிரிச்சு அந்த யோசனையோடு பாருங்க. அதனால வர்றது 99% சஃபரிங்ஸ். இதையே இப்போ உங்க பிரசன்ட் லைஃபுக்கு ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக சஃபர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா, அது உண்மையிலுமே நடந்த விஷயமா, இல்ல நடந்துட்டு இருக்கிற விஷயமா, இல்ல அது நடக்கவே நடக்காத விஷயம், ஆனா அது நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு நீங்க மண்டைக்குள்ள போட்டு உழப்பிட்டு இருக்கிற விஷயமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் கதை. நார்மல் ஹியூமன் மைண்ட் என்ன யோசனை பண்ணு, ஒரு வேலை இது தப்பா போயிடுச்சுன்னா என்ன ஆகு அப்படின்னு யோசனை பண்ணு. அதே ஸ்டாயிக்ஸ் என்ன யோசனை பண்ணுவாங்க, உண்மையிலுமே இது தப்பா தான் போயிருக்குதா, இல்ல அந்த வரப்போற பெயினை நான் ஆல்ரெடி ரிஹர்சல்ல ஓட்டிட்டு இருக்கேன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அது நடக்கவே இல்லைன்னா நீங்க நீங்க அந்த சஃபரிங்க கொடுக்கறது தேவையே இல்லாத வேலை. எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா, அது நடக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தேவை. இப்ப இல்ல. நாளைக்கு வரப்போற பெயினை இன்னைக்கே வாங்கி மடியில கட்டிட்டு உட்காந்துருக்கிறது உங்களை ப்ரிப்பேர் ஒண்ணும் பண்ணாது. அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற பீஸை மட்டும் தான் அளிக்கும். அதனால ஸ்டாயிக்ஸ் இதுக்கு சொல்யூஷனா ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் சொல்றாங்க. அடுத்த தடவை உங்க மைண்ட் எப்பாச்சு வாட் இஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அங்கேயே அப்படியே நிறுத்திருங்க. அந்த வாட் இஃப்ங்கிற கொஸ்டினுக்கு அடுத்து வர்றது இப்ப நடந்துட்டு இருக்குதான்னு கேளுங்க. இல்லையா, உடனே கட் பண்ணிட்டு இந்த பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்துருங்க. இந்த மொமெண்ட் தான் சரியான இடம். எதுக்கு? நம்ம கிளியரா திங்க் பண்றதுக்கு, வைஸா ஆக்ட் பண்றதுக்கு. எதையாவது சேஞ்ச் பண்ணணும்னா அது இந்த மொமெண்ட்ல தான் மாத்த முடியும். இன்னும் நம்ம கிட்ட வந்தே சேராத பிரச்சனைக்கு வேண்டி 2 தடவை உட்காந்து சஃபர் ஆகாதீங்க. அது ரியாலிட்டியா வரும்போது அந்த ஸ்ட்ரென்த்தோட அதை ஃபேஸ் பண்ணுங்க. நவ் அப்படிங்கிற டைம்ல மட்டும் இருங்க, ஏன்னா அது மட்டும்தான் ரியல். அதனால அடுத்த தடவை உங்க மூளை ஒரு மிஸ்டு காலையோ, அந்த வியர்டான டெக்ஸ்டையோ, இன்னும் ஹெட்டேக்கையோ ஒரு ஃபுல் ப்ளோன் கிரைசிஸா மாத்துறதுக்கு முன்னாடி அங்கேயே நிறுத்திட்டு உங்க மூளை கிட்ட நீங்களே சொல்லுங்க, இந்த ஆடிஷனுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நம்ம இன்னைக்கு அதை படமா ஆக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த விஷயத்த மட்டும்தான். அந்த பீஸை சூஸ் பண்ணுங்க. அந்த இமேஜினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் திங்க் பண்ற வேலைக்கு இதை ஷேர் பண்ணிட்டு ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொமெண்ட்ல இருங்க. சரில.